Hi friends, வணக்கம் and welcome to Subhashni Bhupalan Vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல விண்டரோட வீக்டே vlog தான் பார்க்க போறீங்க. இந்த வீக்டே vlogல எங்களோட நாள் எப்படி போகுது அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். ஆக்சுவலாக வந்து மார்னிங்லேருந்தே நான் வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், பட் ஆஃப்டர்நூன்லேருந்து தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. பசங்க 2 பேரும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து தாலும் வெஜிடபிள்ஸையும் நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சு வேக வச்சுட்டேன். 12 மினிட்ஸ் வந்து ப்ரெஷர் குக் பண்ணோன்னா சூப்பராக வந்து தாலும் வெஜிடபிள்ஸும் வந்து நல்லா வெந்துடும். ஒரு கப்பில் வந்து வெஜிடபிள் வச்சுட்டு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல, அப்படியே லாக் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணாலே போதும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஆப்பம் அண்டு தோசை ரெண்டுமே வந்து சூப்பராக வந்து வரும். அதுக்காக தான் இப்போ வந்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து உளுந்தும் வெந்தயமும் தனியாக ஊற வச்சுருக்கேன். இது ரெண்டும் நான் அரைக்கும் போது உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக சொல்கிறேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கு. இது சிம்பிளாக வந்து ஆயிலில் வந்து வெண்டைக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு நம்ம குழம்பு மிளகா பொடி போட்டு ஈஸியாக வந்து பண்ணுற ஒரு ஃப்ரை தான். அதுக்கப்புறம் நான் வந்து தால் வந்து நான் வேக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதிலே வந்து காயெல்லாம் வந்து இப்போ நான் வந்து இதை நல்லா மசிச்சுட்டு அந்த வெந்த காயை வந்து இதில் போட்டுட்டு உப்பு மஞ்சள் பொடி அப்புறம் சாம்பார் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறேன். அதிலே வந்து நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி காய் வெந்ததுனால புளியை வந்து நம்ம கரைச்சி அதிலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாலே போதும். நல்லா மிளகா பொடியோட வாசனை எல்லாமே வந்து சூப்பராக வந்து போயிடும். அப்புறம் சைடில் நான் வந்து இப்போ தனியாக வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி இதில் நான் கொட்ட போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் தாளிக்கிற மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் வந்து பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த வதக்கின மிக்சரை வந்து இப்போ நல்லா இந்த சாம்பார் கொதிக்கும் போது நம்ம அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா அது வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும். சூப்பராக வந்து இந்த புளியோட வாசனை அப்புறம் மிளகா பொடியோட வாசனை எல்லாம் வந்து சூப்பராக போயிடும். இது நம்ம வதக்கிற டைம்குள்ளே இது வந்து ரெடி ஆகிடும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளியை அதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா போதும். நல்லா அதோட சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி ஆகிடும். நம்ம தனியாக வந்து காயை வதக்கணுன்னா ரொம்ப நேரம் வந்து வதக்குற மாதிரி இருக்கும் வேகிற வரைக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ இந்த பருப்பு கூடயே வந்து காயை வச்சதுனால ஒரு பவுலில் போட்டு கட் பண்ணி அதில் வச்சுட்டோன்னா அதுக்கு பருப்பு கூடயே சேர்ந்து சூப்பராக வெந்துடும். நல்லா குழையெல்லாம் இல்லைங்க, பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா அந்த காய் முழுசாக சூப்பரான பதமாக வந்து வெந்துருந்துச்சு. ஒரு 12 மினிட்ஸ் தான் வந்து பருப்பு வந்து வெந்துச்சு. இது வந்து நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கி கொட்டுற டைம் மட்டும்தான். சூப்பரான சாம்பார் வந்து அதிரடியாக ரெடி ஆகிடுச்சு. இது எப்போயாவது உங்களுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து சாம்பார் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து அன்றைக்கோட லஞ்ச் பிளேட்டு. வெண்டைக்காய் பொரியலும் சௌசவ் சாம்பாரும். ஸோ நான் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து ரேயானுக்கு பஸ் வந்துடுச்சு. சரி போயிட்டு அவனை ஹஸ்பண்ட் போயிட்டு பிக்கப் பண்ண போயிருந்தார். அதுக்குள்ளே உட்காந்து நான் ஒரு 10 மினிட்ஸில் வேகமாக வந்து சாப்பிட்டுட்டேன். ரேயான் பார்த்திங்கன்னா செம தூக்கம். ஆல்ரெடி வந்து டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால வரும்போது தூங்கிட்டான். பட் வீட்டுக்குள்ளே வந்த உடனே வந்து அந்த ஜாக்கெட்லாம் கழட்டும் போது எழுந்துட்டான். அப்புறம் அவனை சாப்பிட வச்சுட்டு நான் தூங்க வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ஈவினிங் வந்து நம்ம சரி சாமிக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பிரசாதம் பண்ணேன். இது பேர் வந்து kada பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து குருத்வாரில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து நம்ம வீட் ஃப்ளார் இருக்குது பார்த்திங்களா, கோதுமை மாவில் ஜாகரி போட்டு சூப்பராக ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே இது பண்ணி முடிச்சிடலாம். அந்த ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இது சக்கரை போட்டு பண்ணி தான் நிறையா ரெசிபி நான் பார்த்துருக்கேன். பட் நான் ஜாகரி வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவு கப்பு எடுத்துக்கிறேன். இந்த அளவு கப்பில் வந்து எந்த கப் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் சொல்லிடுறேன். 1 கப் வந்து நீங்கள் மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கப்பில் 1 கப் நெய் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு ஜாகரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜாகரி பவுடராக இருக்கிறதுனால நான் அதை அப்படியே மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த கப்லேயே 3 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் நான் மெஷர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி செய்யறது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கொஞ்சம் ஸ்டிர் பண்ணுற மாதிரி இருக்கும், அடி பிடிக்காத மாதிரி இருக்கணும். அதனால் கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 3/4 நெய்யை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து நிறுத்தி வச்சுக்கிட்டேன். அதை லாஸ்ட்டாக கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதனால் ஒரு 3/4 அளவுக்கு அந்த கப்பில் இருந்த நெய்யை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நல்லா அது மெல்ட் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம கோதுமை மாவை போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ண போகிறோம்.
இப்போல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீட்டிலே வந்து நெய் காய்ச்சிடுறது. ரொம்ப வந்து அவசரம் எனக்கு வந்து பட்டர் வீட்டில் இல்லை அப்படின்னா மட்டும்தான் வந்து வெளியிலேருந்து நான் கீ வாங்கிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கோதுமை மாவை போட்டு நல்லா வந்து அந்த நெய்யில் படுற அளவுக்கு நல்லா வந்து அதை ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஈவனாக வந்து அது ஃப்ரை ஆகும். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா வந்து நம்ம பீனட் பட்டரோட கலர் இருக்கும் பார்த்திங்களா, ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு கலர் வரணும். அப்போ தான் வந்து அந்த கோதுமை மாவு வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ரொம்பவும் வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா, கிளறதை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து டக்குன்னு வந்து டார்க் ப்ரௌன் ஆகிடும், அப்புறம் கசப்பாயிடும். அதனால் கொஞ்சம் ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த சைடு நீங்கள் அப்படியே அதை ஸ்டிர் பண்ணும் போதே சைடில் பார்த்திங்கன்னா அந்த 3 கப் தண்ணியை விட்டுட்டு அந்த 1.5 கப் ஜாகரியை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணணும். நல்லா பாயில் ஆகணும். நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் மாதிரிலாம் வர தேவையில்லை, பாகு மாதிரிலாம் எடுக்க போகிறதில்ல. நல்லா வந்து பாயில் பண்ணாலே போதும். இதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. அதே மாதிரியே இந்த மாவுமே வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பண்ணி வச்சுருக்க வெல்லம் தண்ணியை வந்து நல்லா அந்த கொதிக்கும் போதே அப்படியே அதில் ஊற்றிடணும். டைரெக்டாக நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே அப்படியே ஒரு கையில் ஊற்றினோன்னா ஈஸியாக வந்து நம்ம கட்டி ஆகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டிர் பண்ணும் போதே அந்த கட்டிலாம் வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நல்லா பார்த்திங்கன்னா ஒரு அல்வா பாதம் வர ஆரம்பிக்குது இப்போவே. இந்த டைமில் வந்து நம்ம வந்து மீதி இருக்கிற நெய்யை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மீதி நான் நிறுத்தி வச்சுருந்தேன். இதை வந்து நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து இந்த நெய்யை ஃபுல்லாக வந்து அந்த மாவு இழுத்துட்டு திருப்பி வந்து வெளியே கக்கும். அப்போ தான் வந்து அது ஃபுல்லாக வந்து குக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ நெய் போட்டுமே வந்து வெளியே அந்த அளவுக்கு வந்து நெய் தெரியல வெளியில். ஸோ நல்லா வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா ஒட்டாமல் வரணும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நான் சர்க்கரை போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணதுனால அது மாதிரி ஒயிட்டாக இருக்குது. நல்லா அப்போ தான் வந்து ஏலக்காய் நல்லா வந்து பவுடராக ஆகும். அதனால் நான் கொஞ்சமாக வந்து சர்க்கரை போட்டு கிரைண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோன்னா தெரியும், நல்லா இந்த அல்வா வந்து நல்லா உருண்டு வரும். இது வந்து நான் வந்து சின்ன கப்பில் தான் ஒரே ஒரு கப்பு குட்டி கப்பில் வந்து மாவு போட்டிருந்தேன். பட் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துருச்சு பாருங்கள், நிறையா குவான்டிட்டி வந்துருச்சு. அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு செய்யும் போது ஒரு சின்ன கப்பில் செஞ்சு பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குவான்டிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம சர்க்கரைக்கு பதிலாக ஜாகரி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. பசங்களுக்குமே வந்து திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணுமோல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் செஞ்சு தரலாம். டக்குன்னு வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான், கோதுமை மாவு, நெய், அப்புறம் வந்து ஜாகரி. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நட்ஸ்லாம் கூட இதில் வந்து ஃப்ரை பண்ணி போடலாம். ஆனால் ஒரிஜினல் அந்த குருத்வார் பிரசாதில் வந்து அந்த நட்ஸ்லாம் இருக்காது. பட் நான் வந்து லைட்டாக வந்து டெக்கரேஷனுக்காக மேலே வந்து சாப் பண்ண நட் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி உருண்டு வந்துடும். உருண்டு வரும்போது பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நெய் ஃபுல்லாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் வரும். அவ்வளோதான், இதோட பதம் வந்து இதுதான். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் எந்த தட்டுலேயோ இல்லை வந்து எதுலையாவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஹோல் வீட் ஜாகரி ஹல்வா இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வேறு ஒரு பவுலில். ஆக்சுவலாக அயோத்தியில் வந்து பூஜை நடக்கிறதுனால இங்கேயுமே வந்து எல்லா கோயிலையும் சிறப்பு பூஜை எல்லாம் வச்சுருந்தாங்க. பட் வின்டர்னால எங்களால் வந்து கோயிலுக்கெல்லாம் போகவே முடியல. டெய்லி நம்ம நாட்களை தள்ளுறதே வந்து பெரிய விஷயமா இருந்தது. அதுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக இந்த ஹல்வா வந்து நான் ரெடி பண்ணேன். சரி இதை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலாம், சரி புதுசாக ஒரு ஸ்வீட்டும் நம்ம பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே வந்து சூப்பராக வந்துருந்தது. நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பூஜையெல்லாம் முடிச்சாச்சு, மாவு அரைக்கலான்னு சொல்லிட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊறினாலே போதும். அதனால் ஒரு 4 மணி நேரம் ஊறின உடனேவே நான் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். கவுனி அரிசி ஊறுறதுக்கு எப்படி 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். அதனால் இதை எடுத்து நான் கொஞ்சம் நேரம் மத்தியானமே எடுத்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ ஈவினிங்காக தான் நான் வந்து இந்த மாவு அரைச்சிட்ருக்கேன். இப்போ அளவு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவுனி அரிசி ப்ளஸ் மற்ற அரிசிலாம் என்னென்ன அளவில் போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். 2 கப் அளவுக்கு கவுனி அரிசி, 2 கப் இட்லி அரிசி, 1/2 கப்
பச்சரிசி. இது 3 தான் வந்து அரிசி அளவு. அதுக்கு பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு உளுந்து, அதில் வந்து நல்லா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு உளுந்தை வந்து நல்லா சாஃப்டாக நம்ம எப்பயும் அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரியே கவுனி அரிசியுமே வந்து அரைச்சாச்சு. நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ரவை மாதிரி இருந்தாலே போதும். நல்லா வந்து எப்பயும் நம்ம அரிசி உளுந்து அரைக்கிற மாதிரியே அரைச்சிக்க வேண்டியது தான். இதில் வந்து தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அந்த உளுந்தும் அரிசி மாவும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா தனித்தனியாக இருந்துச்சுன்னா சரியாக வந்து புளிக்காது. அதனால் உங்கள் கை வச்சே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம ரீசெண்டாக வந்து நிறைய பார்க்குறோம். அதுவும் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் வந்து இந்த பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே வந்து நல்ல பலன் தருது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸில் வந்து நம்மளுமே பார்க்குறோம். ஸோ அதனால தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை மாதிரி அரிசியை வந்து நம்ம டயட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா வந்து மாவு புளிச்சிருக்கு, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதிலேருந்து நான் கொஞ்சம் மாவு எடுத்து லைட்டாக வந்து தண்ணி கலந்துக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து தோசை செய்ய போகிறேன். அதனால் லைட்டாக கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தோசை கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ வந்து தோசை வந்து போட்டாச்சு தோசை கல்லில். நல்லா பாருங்கள், நார்மல் தோசை மாதிரியே தாங்க இருந்துச்சு டேஸ்ட்டுமே. பசங்க வந்து எப்பயும் சாப்பிட்றத விட 2 தோசை எக்ஸ்ட்ராவாக தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது நல்லாவே வந்து கிறிஸ்பியாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக வந்து வரும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து கிறிஸ்பியாகவும் செஞ்சுக்கலாம், இல்லை கல் தோசை மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது கூட வந்து கார சட்னி அந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி கார சட்னிலே வந்து நான் பச்சை மிளகாலாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு சட்னியை வந்து ரெடி பண்ணேன். அதோட ரெசிபி வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. பட் நான் நெக்ஸ்ட் வர விலாகில் வந்து அதோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து இந்த தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக வந்து பசங்க வாங்கி சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த கருப்பு கவுனி அரிசியோட தோசை அண்ட் இதுலேயே வந்து நீங்கள் ஆப்பமும் சுடலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஆப்பம் தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெசிபிஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். Until then, bye, take care, thank you.